Hi viewers, welcome to Pebbles. நம்மளோட new recipe என்னன்னா Bengali style Rava dosa எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரவை 1 கப், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க ரவையை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நிறைய விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக கூட ஆகும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவை கூட தக்காளி சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ரொம்ப பொடியாக நறுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு தோசை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி இப்போ சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சுத்திரும் கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எடுத்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம அடை வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வைங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியாலே தள்ளி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்புங்க. வேகாமல் திருப்புனீங்கன்னா திருப்பு வராது, அடியில் பிடிக்கும். இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி கொஞ்சமாக அழுத்தி விடுங்க அந்த ஓரத்தெல்லாம். அப்போ தான் அந்த ஓரெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். இல்லை அந்த மாவு அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மெலிசாக இல்லை, நமக்கு தடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரங்களில் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.